ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து போத்தீஸ் வண்ண மஹாலில் பேங்கிள் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நியூ மாடல் டைமண்ட் முகப்பு தாலி செயின். ஏன்னா நிறைய பேர் எப்போவுமே வந்து முகப்பு தாலி செயின் வந்து புது மாடல் வந்து காமிக்க சொல்லி எப்போவும் கேட்பாங்க. ஜென்ரலாகவே வந்து மற்ற ஜுவல்லரிஸை விட அந்த டைமண்ட் கலெக்ஷன்ஸில் தாலி செயின் கலெக்ஷன்ஸில் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அந்த கலெக்ஷன்ஸை நான் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் எங்களோட காண்டாக்ட் நம்பருமே நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு முகப்பு செயின் கவுண்டரில் அந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு, இல்லை டிசைன் பற்றி என்கொயரி பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்கள் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுறீங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்டிமேஷன் கால் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஜென்ரலாக நம்ம வந்து பேங்கிள் கலெக்ஷன்லேயே ஆன்டிக் பேங்கிள்ஸில் ஸ்க்ரூ டைப்பில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸில் ரொம்ப ரீசனபிள் வெயிட்டாக தான் இந்த பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸில் நான் ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு மைல்டாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வாய்ஸில் வந்து இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு 32 கிராம்ஸ் வரும். மகாலட்சுமி டிசைன் அண்ட் பீகாக் டிசைன் வச்சு வரக்கூடியது. இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோன்ஸ்லாம் பெருசாக இருக்காது. 30 கிராம்ஸில் ஸ்க்ரூ வச்சு வரக்கூடிய பேங்கிள் 26, 28 சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதுலேயும் இது வந்து கொஞ்சம் க்ரீன் ஸ்டோன் பெருசாக கொடுத்துட்டு உங்களுக்கு மகாலட்சுமி டிசைன் வந்து மாறி மாறி வரும். இப்போ ஜென்ரலாக வந்து உங்களுக்கு மகாலட்சுமி டிசைன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா ரூபி ஸ்டோன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு க்ரீன் எம்ரல்ட் அந்த குந்தன் ஒர்க் மாதிரி ஒரு ஸ்டோன் க்ளோஸ் செட்டிங்கில் வரக்கூடிய ஒயிட் ஸ்டோன்லாம் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பார்க்லிங் ஸ்டோன் வச்சு வரக்கூடிய பேங்கிள். இது வந்து உங்களுக்கு 34 கிராம்ஸ் ஒரு கெட்டி பேங்கிள். நீங்கள் பேங்கிள்ஸ் சூஸ் பண்ணும்போது எதை நீங்கள் வந்து உங்களுக்கு கெட்டி பேங்கிளாக வேணுமா, லைட் வெயிட்டாக வேணுமா, இல்லை பார்வையாக வேணுமா, என்ன மாதிரி கிராம் வெயிட்டில் நீங்கள் வேணும் அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சில பேங்கிள் பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கும், ஆனால் லைட் வெயிட்டடாக இருக்கும். சிலது பார்க்கறதுக்கு கொஞ்சம் தின்னாக இருக்கும், ஆனால் வெயிட் வந்து கூட வரும். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 கிராம்ஸ் வருது. இது வந்து உங்களுக்கு 38 கிராம் வரும். இது கொஞ்சம் மல்டி கலரில் வரக்கூடிய டிசைன் பேங்கிள் சொல்லலாம். அண்ட் அதே நேரத்தில் கொஞ்சம் ஹை எம்போஸ்டு டிசைனாக இருக்கும். இது வந்து 38 கிராம்ஸ் வருது. இதுவுமே ஒரு சூப்பரான ஸ்க்ரூ டைப். நெக்ஸ்ட்டு வரப்போகிற பேங்கிள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ப்ராடாகவும் இருக்கும் அந்த பேட்டர்ன். இதில் வந்து உங்களுக்கு அந்த கெம்ப் ஒர்க்கும் ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி அந்த பீகாக்லேயே கொஞ்சம் அப்படி கொடி பேட்டர்ன் மாதிரி டிசைன் வந்து வரும். இது வந்து 38 கிராம்ஸ். அண்ட் இந்த பேட்டர்ன் 48 கிராம்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா இதோட டிசைனே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மயிலோட ஷேப்புமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயுமே நிறைய விதமான ஸ்டோன் வந்து க்ளோஸ்டு செட்டிங்லேயே வந்து பதிச்சிருக்காங்க. அண்டு அதே மாதிரி கொஞ்சம் அகலமான பேங்கிளும் கூட. 48 கிராமுக்கு இன்னும் நிறைய வெரைட்டி காட்டுறேன். ரியலி இந்த பேங்கிள் வந்து நேரில் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி டர்காஷ் அந்த க்ரீன் கலரில் வரக்கூடிய ஸ்டோன் செட்டிங் அது வந்து ஹாரம்லலாம் ரொம்ப ட்ரெண்டு. அது பேங்கிள்லேயும் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய கிராம் வெயிட் வந்து 48 கிராம் வரும். சிங்கிள் பேங்கிளாக கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சிங்கிள் பேங்கில் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ரெண்டுத்துக்குமே செப்பரேட் டேக் இருக்குது. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இதில் பெரிய ஸ்டோன்ஸ் இல்லாமல் சின்ன சின்ன ஸ்டோன் அங்கங்கே ஒர்க் பண்ணி லோட்டஸ் டிசைன் அண்ட் பீகாக் டிசைன், அப்புறம் ஒரு ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி கொஞ்சம் மாறி மாறி வந்திருக்கும். கொஞ்சம் கனமாகவும் இருந்தது, அகலமான பேங்கிளும் கூட. அது வந்து உங்களுக்கு 50க்கு மேலே வரும். இது வந்து 30 கிராம்ஸ் லைட் வெயிட் பேங்கிள், பட் ஹைலி எம்போஸ்டு டிசைன். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது, ஆனால் 30 கிராம்ஸ்க்கு ரொம்ப ரீசனபிள் வெயிட்டுங்க. அதே மாதிரி தான் இந்த பேங்கிளும் 42 கிராம்ஸ்க்கு ரொம்ப ரீசனபிள் வெயிட்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ப்ராடாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டிசைனு. இதை மாதிரி நீங்கள் நிறைய கலெக்ஷன், இப்போது 42 கிராம்னா 5.25 பவுன் அர்த்தம் இல்லையா? ஸோ 5.25 பவுனுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த பேங்கிளோட ஷேப் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ரூபி ஸ்டோனுக்கு மேலேயே ஒரு அழகான ஒரு ஆன்டிக்கில் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. ஷேப் ஆஃப் த பேங்கிள் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஹை எம்போஸ்டு டிசைன் தான் இது. ஏன்னா நீங்கள் பேங்கிள் வேர் பண்ணாலே ஒன்று போட்டால் கூட அப்படி எம்போஸ்டாக ரொம்ப அழகாக வந்து காட்டும். இதில் ஹையஸ்ட்டு வெயிட் அப்படின்றதுனா இந்த பேங்கிள் தான். ஏன்னா இது வந்து ஒரு பேங்கிள் 40 கிராம் வரும். கனமான பேங்கிள், க்ளோஸர் செட்டிங்கு, அதில் டைமண்ட் செட்டிங் மாதிரி இருக்கும். அதில் அங்கங்கே வந்து ஒரு க்ரீன் ஸ்டோன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம். இது கனமான பேங்கிள், அதே நேரத்தில் ப்ராட் பேங்கிள். இதில் வரக்கூடிய டிசைன்ஸ் ரொம்ப ஹை எம்போஸ்டாக இருக்கும். ரொம்ப லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும்.
இப்போ பார்க்க போகிற தாலி செயின் கலெக்ஷன்லேயே ஒரு பெஸ்ட்டான வெயிட்டில் நல்லா ஒரு 3 இடத்துல ஒரு டிசைன் கொடுத்து வரக்கூடிய மகாலட்சுமி தாலி முகப்பு செயினா இந்த பர்டிகுலர் டிசைன் லைட் வெயிட் தான். அதை இன்ஃபேக்ட் சொல்லணும், கொரூர் குடியோடு சேர்ந்து அழகாக வருது. இது வந்து உருவம் இல்லாமல் சில பேர் கேட்பாங்க இல்லையா, ஒரு ஸ்பைரலும் வேணும், ஒரு ஃப்ளவரும் வேணும், அப்படியே க்ளோஸ்டு செட்டிங் மாதிரி லுக் ரொம்ப அழகாக வேணும் அப்படின்னா இந்த டிசைன் நீங்கள் செக் பண்ணலாம். செயினுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பர்டிகுலர் டிசைன் ஒரு மோஸ்ட் வாண்டட் டிசைனுங்க. ஏன்னா செயின் ரொம்ப திக்னஸ்ஸு. இது வந்து ஸ்பைரல் டிசைன்லேயே டைமண்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. லென்த்தியான ஒரு முகப்பு டிசைனு. இது நிறைய பேர் லைக் பண்ணுறது. எப்படி ட்விஸ்ட் ஆனாலுமே டிசைன் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்காது. எல்லா இடத்துலையுமே டிசைன் வந்து எப்போவுமே தெரிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப லுக்குமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அட் த சேம் டைம் செயினுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்கான செயினுங்க இந்த பர்டிகுலர் டிசைனு. இப்போது இதுலேயே உங்களுக்கு இதே லென்த்தில் ஸ்பைரல் டிசைனில் ஒரு 4 ஸ்டார் வச்சு கேட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஆர்டர், கஸ்டமைஸ்டு ஆர்டரில் பண்ண டிசைன். இது நாங்கள் ஷூட் எடுக்கும் போது இதை தனியாக எடுத்து காமிச்சிருந்தாங்க. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஆங்க இந்த கலர். பிகாஸ் இந்த டிசைனுமே வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணால் கூட எந்த இடத்துலையுமே டிசைன் மறையாது. இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருந்தது. அப்படியே வந்து ஒரு 3 ஸ்பைரல், நடுவில் 2 ஸ்டார், அவ்வளோ லுக்கு செம்ம அழகாக இருந்தது. செட்டிங்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த டிசைனு. இது வந்து செயின், முகப்போட கோல்டு வெயிட் 43 கிராம் வரும். டைமண்ட் மட்டுமே 1 கேரட் இருக்குது. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லான்ச் ஃப்ரம் போத்தீஸ் மஹால். மகாலட்சுமி முகப்புலேயே இந்த முகப்பு வந்து ஒரு யூனிக் முகப்பு. இப்போ ரெகுலராக வந்து மகாலட்சுமி முகப்பு வரும் இல்லையா, ஸோ அந்த டிசைன் நான் உங்களுக்கு காட்டும்போது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தெரியும். இதுவுமே நியூ ரிலீஸ் முகப்பு செயின். இதில் வந்து மயில் ஒர்க்கு, ஃப்ளவர் ஒர்க்கு, ஸ்பைரல் ஒர்க்கு 3மே கலந்துருக்கும். லென்த்தியான முகப்பு செயின். அதில் இந்த வெயிட்டில் இது வந்து பர்ஃபெக்ட் லென்த்தியான முகப்பு செயின். 1/2 கேரட்க்கும் கொஞ்சம் கூட வந்து டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெகுலரில் வரக்கூடிய மகாலட்சுமி முகப்பு. அந்த குடத்துலேருந்து அப்படியே காசு கொட்டுற மாதிரி டைமண்டில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து பண்ணி காமிச்ச டிசைன் வந்து இன்னும் ரொம்ப கிராண்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு பெனிஃபிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போத்தீஸ் டிஜிகோல்டு ஆப்மே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸுமே இருக்குது. நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அந்த முகப்பு செயின் ஜஸ்ட் நான் வந்து ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ரெகுலராக வரக்கூடிய மகாலட்சுமி முகப்புக்கும் இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிற முகப்புமே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த பேட்டர்னு. பட் வெயிட் வந்து அந்தந்த செயினுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கரூர் குடியிலேயே 3 பவுன், 4 பவுன், 5 பவுன், 6 பவுன். ஸோ அந்தந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி செயினோட திக்னஸ், அந்த டிசைன் எல்லாமே அழகாக வந்து மாறும். நம்ம பார்க்க போகிறது அழகான கேரளா வெட்டிங் ஜுவல்லரி கலெக்ஷன். ரொம்ப அழகான சோக்கர், பாலக்கா நெக்லஸ், பாலக்கா ஹாரம் அண்ட் ரெகுலராக வரக்கூடிய கேரளா ஹாரம் 4 பவுண்டில் இருக்குது. இது வந்து கிராண்டான ஒரு கேரளா ஹாரம் லாஸ்ட்டில் இருக்கிறது. அதோடைய கிராம் டீட்டெயில்ஸுமே நான் வந்து சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அந்த சோக்கர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து அழகான கேஸ்டிங் மாடலில் வரக்கூடிய நெக்லஸ் அண்ட் இயரிங்ஸு. இதோட சேர்ந்த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 18 to 20 கிராம்ஸ் வரும். இப்போ நார்மலாக ஒரியானா கலெக்ஷன் கேஸ்டிங் நெக்லஸ்லாம் பார்த்திங்கன்னா உருவம் இல்லாமல் வரும் இல்லையா, ஸோ அதில் மகாலட்சுமி டிசைன் வச்சும் இருக்குது, உருவம் இல்லாமையும் சில கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது 1 by 1 பார்த்துக்கலாம். ஜென்ரலாக நெக்லஸ்ன்னு பார்த்திங்கன்னா 15 கிராம் அந்த மாதிரி வரும். இயரிங்ஸ் வந்து 4 கிராம்லேருந்து 5 கிராம் வரும். ஸோ செட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 18 கிராம்லேருந்து 20 கிராமுக்குள்ளே ஒரு கம்ப்ளீட் செட்டே வந்து அமைஞ்சிடும். இது வந்து கம்ப்ளீட் ரூபி கலெக்ஷன். ரூபி நெக்லஸ் வித் பேக் செயின். நெக்லஸுமே பேக் செயினோட தான் வருது. அழகான ஜிமிக்கி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது.
இது எல்லாமே கம்ப்ளீட் ரியல் ரூபியில் வரக்கூடிய கலெக்ஷனு. ஸோ எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அவைலபிள் இருக்குது. சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த மாதிரி நெக்லஸ்க்கு குட்டி ஸ்டட்டு போடுற மாதிரியும் மேட்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஜிமிக்கி போடுற மாதிரியும் மேட்ச் பண்ணிக்கலாம், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம். செட்டாகவும் அவைலபிள் இருக்குது. இது வந்து 27 கிராம்ஸ் வருது. இது ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயே ரூபிலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிங்க்கு, அப்புறம் அந்த பிளட் ரெட் பிங்க்கு, அந்த மாதிரி ஒரு 3 விதமான கலர் ஆப்ஷன்ஸுமே கூட வச்சுருக்காங்க. இந்த சோக்கர் வந்து டர்க்கிலேயே ஒரு நியூ மாடலுங்க. அப்படி அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குது. அதாவது வந்து ஒரு கண்டி மாதிரி வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வந்து எனாமல் ஒர்க் வச்சு வரக்கூடிய சோக்கரு. இந்த ஸ்டைலில் காமிக்கும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த பேட்டர்ன். ஸோ அந்த டர்க்கி சோக்கரையுமே நான் இதே ஸ்டைலில் வச்சு பார்த்துட்ருந்தேன். ரொம்ப யூனிக்காக இருந்தது. இது எல்லாமே கம்ப்ளீட் நியூ அரைவல். அதே மாதிரி ஓரியானா கலெக்ஷன்ஸில் வரக்கூடிய டிசைன்ஸ்லேயே இது வந்து ஸ்டோன் டிசைன். ஃபர்ஸ்ட் டைம் 14 கிராம்ஸில் பேக் செயினோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் வருது. இது வந்து ஓப்பன் செட்டிங் தான், க்ளோஸ் செட்டிங்கில். பட் நல்லா இருந்தது உங்களுக்கு அந்த பேட்டர்ன் எல்லாமே. இதில் இந்த நெக்லஸ் மட்டும் நான் தனியாக கையில் எடுத்து காட்டுறேன். ஏன்னா அந்த நல்லா இருந்தது அந்த பேட்டர்ன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மல்டி கலர் ஸ்டோனில் அந்த ப்ளூ, பேபி பிங்க் அந்த மாதிரி ஸ்டோன் வச்சு காமிச்சிருந்தாங்க. இந்த ஷேப்புமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஹஸ்லி டைப்பில் வரக்கூடிய நெக்லஸ் மாதிரி இருந்தது. இது எல்லாமே இப்போ வந்து நிறைய பேர் லைக் பண்ணுற கேஸ்டிங் மாடல் நெக்லஸ் கலெக்ஷன். ஜஸ்ட் 15 கிராம்ஸ்க்கே பேக் செயினோட நல்லா கெட்டி மாடல் வந்திருக்கு.